உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நாம் மத்தேயு புத்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி அதிகாரம் 5 வசனங்கள் 16 முதல் 18 வரை. 3 வசனம்தான், ஆனால் 3 முக்கியமான கருத்துக்களை சொல்லுது. முதலாவது, உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்த மற்ற மனிதர்கள், உங்களுடைய கூட இருக்க மனிதர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை, உங்களுடைய நற்செயல்களை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. முதலாவது 16வது வசனத்துல முதல்ல நம்மளுடைய வாழ்க்கை முறையை பற்றி குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக 17வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்து தன்னை குறித்து குறிப்பிடுகிறார், தன்னை குறித்து சொல்கிறார். என்னன்னா, என்னை குறித்து மற்றவர்கள் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் புரட்டுவதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. நான் கிறிஸ்துவானவர், கிறிஸ்துவாகிய நான் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் அப்படின்னு 17வது வசனத்துல சொல்றாரு. 18வது வசனத்துல முக்கியமா யாரு குறித்து சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய தேவனுடைய வார்த்தைகளை குறித்து. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒழிவதில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த பகுதியில உங்களுடைய வாழ்க்கை ஒளியாகவும் வெளிச்சமாகவும் மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்றது தான் முக்கியமான கருத்து. இன்று நம்மளுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருந்தால் அந்த வெளிச்சத்தில் நம்மளுடைய மனிதர்கள், நம்முடைய சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் தேவனை காண்பார்கள். இதுதாங்க இன்றைக்குரிய நற்செய்தி. உங்களுக்கும் எனக்கும் கூடப்படுகின்ற நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் குறிப்பிடுகிற நற்செய்தி இது போன்ற இந்த வசனம், இந்த கருத்து உங்களுடைய மனதை தொட்டிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் சந்திப்போம், தினமும் வசனங்களை சிந்திப்போம். அல்லேலூயா.